அஜித்தோட மூவி பார்த்தீங்கன்னா ஐ கிராசிங் மூவியாக மாறப்போகுது. அதாவது விஜய்க்கு வந்த மூவிலே பார்த்தீங்கன்னா ஐ கிராஸ்னா அது லியோ தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட மூவியும் பார்த்தீங்கன்னா ஐ கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணியும் அவ்வளோ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டாங்க. என்ன நடக்குது என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம கண்மணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அன்புவை பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம அன்பு அதுக்கு மேலே மாறிட்டாங்க. என்னடா இது கண்மணியை நம்ம ஸ்டார்டிங்லலாம் என்னமா நினச்சேன், ஆனால் அவன் இந்த அளவுக்கு நல்ல பொண்ணாக இருக்காளே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு அடிக்க நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது அன்போட ரியாக்ஷனும் இருக்குது. பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட கார்த்தி வந்து டே அன்பு என்ன முகம்லாம் அப்படியே பிரகாசமாக இருக்குது, என்னடா விஷயங்கிறேன். டே என்னடா சொல்கிறேன், நான் எப்போதும் இருக்கிற மாதிரி தானே இருக்கேன், இதில் என்னடா பிரகாசமாக இருக்கேன். டே உண்மையை தாண்டா சொல்கிறேன், வர வர நீ எப்படி மாறிட்டு வர, என்ன அண்ணியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்கன்னா. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வாக்கிங் போகிற ஒரு ஆள் வந்து என்ன அன்பு பார்க்கவே பிரகாசமாக இருக்கீங்க அப்படிங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையங்கிறேன். இல்லை ஆள் மாறிட்டே வரீங்க, அழகாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியாடா நான் சொல்லி தான் நம்மள போகிறவங்க வரவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீ அந்த அளவுக்கு மாறிட்டடா, நீ கண்மணியை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டடா அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சிவகாமி வந்து கண்மணிக்கிட்ட கண்மணி இன்னைக்கு பிரதோஷம், அதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மயூரி வந்து எங்கே போகிறாங்கன்னா இது மாதிரி குளிக்க போகிறாங்க, கோயிலுக்கு போகணுங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா உங்கள் கழுத்தில் உள்ள தாலி கழட்டி வச்சுட்டு குளிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன தாலி கழட்டுமா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கேட்குறேன். ஏமா இது மாதிரி குளிக்கிறப்ப தாலியில் அழுக்குப்பட்டுறாதா அப்படிங்கிறா. அதுக்கு தாலியை அரைச்சி கழட்டுவாங்கன்னா யாரும் கழட்ட மாட்டாங்கன்னா அது எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணுறனா இது மாதிரி ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு இது மாதிரி தாலி கழட்டி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணலாம் வாங்க அப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லணும். சரின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி போயிட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் தாலியை பார்த்தீங்கன்னா கழட்டி அங்கே ஓரமாக வச்சுட்டு போயிட்டு குளிக்க போகிறாங்க. குளிச்சுட்டு வந்து பகையில் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை காணும். அதை பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சிடுறாங்க. அப்போ அன்பு பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. அன்பு என்ன அன்பு விளையாடுறதுங்க, முதல்ல அதை கொடுங்க, எதை கொடுக்கணுங்கிறாங்க. அன்பு ஏன் அன்பு இப்படி பண்ணீங்க, அதை நீங்கள் தானே எடுத்தீங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அன்பு நான் குளிக்க போகிறதுக்காக இது மாதிரி தாலி கழட்டி வச்சுட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் கட்டிட்டு போனேன், ஆனால் வந்து பகையில் இதை காணுங்கிறேன். என்ன வந்து பகையில் காணுமா, என்ன உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, எதுக்கு தாலி கழட்டுங்கிறேன். இல்லை அன்பு நான் ஏதோ நான் கழட்டி வச்சுட்டேன், ப்ளீஸ் அன்பு அதை கொடுத்துருங்க அன்புங்க. என்ன லூஸா நீ, இங்கே தான் கட்சி இருக்கும் பாரு, அதை யார் எடுக்க போகிறா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எனக்கு வேலை வேறு இருக்குது, நான் கீழே போய் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது கண்மணி எல்லாத்தையும் தேடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை காணவே காணும். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மயூரோடைய பிளானை கூட இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புகிட்ட கேட்குறாங்க. அன்பு என்னாச்சு அன்பு உண்மையிலே காணும், எடுத்துன்னு தான் கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லைங்கண்ணா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் பார்த்துட்டு என்னம்மாச்சு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான் பேசிட்டு இருக்கேங்கண்ணா. அப்போ தான் மயூரி வந்து என்னம்மாச்சு ஏன் என்ன மாதிரி பதட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சும்மா தான் அப்படிலாம் சொல்லிட்டுறாங்க. நம்ம கண்மணியும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, வேற காணும், இன்னைக்கு வேற இவர் வேற இது மாதிரி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கார் தான் ஓட்டுவார், இவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க அண்ணன், நீங்களும் கூட போகிறீங்களா, இது மாதிரி அன்பு கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க, நீங்களே கார் ஓட்டுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகத்தை சொல்கிறாங்க. அவங்க ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியலையே, எதுக்கு என்ன காரை ஓட்ட சொல்கிறேன், எப்போ அன்பு தானே ஓட்டுவோம் அப்படிலாம் சொல்கிறேன். இல்லைண்ணே இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துங்க, கேர்ஃபுல்லாக பார்த்து அழைச்சிட்டு போங்கண்ணே, அவரை பத்திரமாங்கிறாங்க. நம்ம கார்த்திக் ஒன்றும் புரியல, ஏன் கண்மணி திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறேன், ஏதாச்சும் பிரச்சனையாக என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தை சரிம்மா நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறாங்க. நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா பயத்திலே இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுறது, இவர் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம கழுத்தில் வர தாலி இல்லை, இதனால ஏதாச்சும் இவர் காய்ச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வசூலியே பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது டிஎல்ல பார்த்தீங்கன்னா பீஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்தோட மூவி தான் பார்த்தீங்கன்னா ஜிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துக்கு வரப்போது. மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.